ஹலோ கைஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தான்வி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் சிங்கிங் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காம்படிஷன். இதுல மெகா ஆடிஷன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ டோட்டலா 25 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கான இன்ட்ரோ வந்து பாத்தீங்கன்னா கடைசியா 2 வாரமா பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல தான்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாப்பா பண்ணிருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது ஹார்மோனியம் பெட்டி வச்சு வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஜட்ஜஸ் சொல்லிருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அதாவது நார்மலாவே ஹார்மோனியம் யூஸ் பண்ணி அந்த பாட்டுலாம் பாடணும்னா அந்த ஸ்ருதி என்ற விஷயம் ஈஸியா வந்து நல்லா அமையும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவே சூப்பரா பாடிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்கக்கூடிய ஹரிச்சரன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாட்டை நீங்க ரொம்பவே சுலபமா ஈஸியா பாடுறீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தான்விக்கு நிஜமாவே நல்லா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அவங்களுக்கு சிங்கிங் வருதுன்ற விஷயத்தை தான் ஜட்ஜஸ் ரொம்ப கிளியரா சாஃப்டா சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு கிளியரா புரியுது. ஸோ வரப்போற நாட்கள்ல இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இன்னும் என்னென்னலாம் பாட்டு பாட போறாங்க அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்மார்ட் கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஸ்வேதா மோகன் மேம் டீம் வந்து பாத்தீங்கன்னா சேர்றாங்க. ஸோ இவங்க எல்லாரும் வரப்போற நாட்கள்ல இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம்.